இந்த கிசான் ஜாம்ல முன்னாடி போட்டிருக்க பழத்தை விட சர்க்கரை தான் அதிகமா இருக்கு. அதை கூட விட்டுறலாம். இதுல ஆட் பண்ணிருக்க 122ன்ற ரெட் கலர் வந்து பாத்தீங்கன்னா 8 நாடுகள்ல பேன் பண்ணிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? கிசான் ஜாம்ல பழத்தை விட பாத்தீங்கன்னா சுகர் தான் அதிகமா இருக்கு. 100 கிராம் கிசான் ஜாம்ல நமக்கு 68.1 கிராம் சுகர் இருக்கு. அண்ட் நம்ம எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா 90 கிராம் கிசான் ஜாம் 61.29 கிராம் சுகர் இருக்கு. இந்த பழக்கலவையில நமக்கு 60% பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பழக்கலவை தான் கொடுத்துருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, இது எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். இதான் அந்த 440ன்ற திக்னர்னு சொல்லுவாங்க. அதை ஆட் பண்ணலாம். இதுல இந்த 440ன்ற திக்னர் ஆட் பண்ணல, இதுதான் அது. கடைசியா ஃபுட் கலர்னு ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க, அதாவது 122. இந்த 122ன்ற ஃபுட் கலரை வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ, கனடா, ஜப்பான், நார்வே, ஸ்வீடன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகள்ல இதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய யூனியன் நாடுகள்ல முழுக்க தடை பண்ணியிருந்தாலுமே சில நாடுகள்ல வந்து அந்த வார்னிங் லேபிளோட பாத்தீங்கன்னா இது வந்து வரணும்ட்டு சட்டத்தையும் ஈட்டிருக்காங்க. இந்த கலரை பேன் பண்ணதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அதிகமான சுறுசுறுப்பும் கவனக்குறைவும் ஏற்படும். ஆஸ்துமா, ஸ்கின் அலர்ஜி அண்ட் சில ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா கேன்சர் ரிஸ்க் கூட பாத்தீங்கன்னா இதை வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செயற்கையான ரெட் கலரால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கூட பாதிக்க வாய்ப்பு இருக்குங்க. கடையில வாங்குற இந்த மாதிரி உணவுகளோட மண்டவாளத்தை தண்டவாளத்தெல்லாம் வீடியோ பதிவிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. இதை உங்களுக்கு சொல்றதுக்கான ரைட்ஸ் எனக்கு வந்துருது.